பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். Praise the Lord. நான் உன்னை கடக்கும்போது உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். நான் உன்னை கடக்கும்போது உன் இரத்தத்தில் சாகத்தக்கதாய் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஒரு முறை கூட தேவனை நோக்கி பார்க்கலாம். அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆராதனையில் தகப்பனே உமது அன்பை நீர் வெளிப்படுத்தினீர், உமது அழகான கண்களை எங்களுக்கு காட்டி தந்தீர், உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் ராஜா எங்களை நீர் குணப்படுத்துவதற்காய் நன்றி. உலர்ந்த எங்கள் வாழ்க்கையை ராஜா நீர் திருப்பி கட்டுவதற்காக உமக்கு நன்றி. உமது வாயிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு மாத்திரம் ஏறடிக்கிறோம். ஆமென். நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கூட அடம் பிடிப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக அடம் பிடிப்பாங்க. அப்போ அவங்க சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை என்ன செய்வோம், மன்னித்து விட்டு விடுவோம். கொஞ்சம் வளர்ந்ததும் அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகும் ஏதாவது தவறுகள் பண்ணினா நம்ம அவங்களை என்ன செய்வோம், தண்டிப்போம். சில பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, பார்க்குற நமக்கு 2 கொடுக்கலாம் போல தோணும். அப்போன்னு கேட்பேன் சில சமயம், எப்படி பொறுத்துட்டு இருக்கிறீங்க, 2 கொடுக்க வேண்டியதானே. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சில அம்மாமார் ரொம்ப நாட்டியாக இருக்க பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் தான் அடிக்கிறது, எவ்வளோ நேரம்தான் அடிக்கிறது, இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்படி இருக்கிற அந்த பிள்ளைங்க கொஞ்சம் வாலிப வயதை அடைந்து இல்லைன்னா நல்ல விவரம் தெரிந்த பிறகு தாங்க செய்கிற தவறில் மூர்க்கமாய் நிற்கும்போது பேரண்ட்ஸ் அவங்கள தட்டி கேட்பாங்க, திருத்துவாங்க. சில சமயம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏன்னா இப்போ பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்களே, ஒருவேளை அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் விட்டு விடுவார்களா, விட்டு விட மாட்டாங்க. எப்படியாவது அவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டுமே என்று பல முயற்சிகளை எடுப்பார்கள், பொறுமையாய் காத்திருப்பார்கள். ஒருவேளை பிள்ளைங்க நினைக்கலாம், நான் சாதிச்சிட்டேன், நான் என்ன நினைக்கணும் அதை நான் செய்துட்டேன், நான் ஜெயித்துட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் தோற்று போகக்கூடாது என்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் சகித்து பொறுமையாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். அதுபோல தான் நம்ம பரம தகப்பனும் அநேக முறைகள் நம்ம விழுந்தாலும் நம்மளை தாங்கி பிடித்து நம்மை தப்புவித்து வழி நடத்த தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் வாயிலாக பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தில் ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் as usual எப்போவுமே அவங்க செய்கிறது போல கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அநேக பாவங்களை செய்யும்போது கர்த்தருக்கு பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுவார், அவர்களை தண்டிப்பார். பல நாடுகளுக்கு அவர்களே சிறை கைதிகளாக அனுப்புவார். அதுபோல தான் இந்த முறையும் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது அவர்கள் கூட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு பிரீஸ்ட் இருக்கிறாரு. அவரு தான் எசேக்கியேல். இந்த எசேக்கியேலுக்கு அப்போ வயசு 30. இது நடந்தது கிமு 597ஆம் ஆண்டு. அந்த சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த இளம் பிரீஸ்ட் அங்கே உள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவருக்கு உண்டாகிறது. அந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருந்தது, தண்டனையின் செய்தியாக இருந்தது. ஆனால் முடிவில் அதில் ஒரு மீட்பின் செய்தியாக முடிவு பெற்றது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த எசேக்கியேல்
கேபார்ங்கிற ஒரு ஆற்றின் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார். ஒரு பெரிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் மனித ரூபமாய் ஒருவர் இருக்கிறார். அவரை சுற்றிலும் பிரகாசம், அக்கினி மகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அப்படியே காண்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், அப்படி பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த தேவன் அவருடைய கரத்தை நீட்டி ஒரு புத்தக சுருளை இந்த எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார். அந்த புத்தக சுருளில் எழுதி இருந்தது புலம்பல், தவிப்பு, ஐயோ. இந்த புத்தக சுருளை வாங்கி அவர் சொல்றாரு, அவனை பார்த்து நீ புசி அப்படின்னு. அப்போ அவன் புசிக்கும் போது அவன் வாய்க்குது தேனை போல மதுரமாக இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றத இந்த மக்களுக்கு போய் சொல்லு. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரிடத்தில் சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நல்லா பாருங்க, தண்டனைக்காக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மேல் தேவன் கொண்ட அன்பு குறையவே இல்லை. அவர்களை அங்கும் அவர் பின்தொடர்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு தீர்க்கதரிசியை வைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஜனத்துக்கு நீங்கள் செய்கிற தப்பை சொல்லி காட்டணும், அவர்களை திருத்தப்பட வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசியை அந்த கூட்டத்துக்குள்ளால அவர் வைக்கிறார். அவர் சொல்றாரு, அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ அவங்களுக்கு போய் அதை சொல்லணும். அவரே சொல்லுவார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, அவர்கள் கலகக்காரர்கள், அவங்க பயங்கர முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். நான் சொன்னதையே கேட்கல, நீ சொல்லதையா கேட்க போறாங்க? முதல்ல சொல்லிடுவார் எசேக்கியேல்கிட்ட, நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நீ என்ன செய்யணும், சொல்லணும். அதுபோல் அவங்களுக்கு நீ பயப்படவும் வேண்டாம். ஏன்னா உன் நெற்றியை வச்சிரை கல்லை போலவும் கண்மலையை போலவும் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறேன், உன்னை ஒரு தீங்கும் அண்டாது, நீ தைரியமாய் போய் அவர்களுக்கு சுவிசேஷம், அதாவது அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லு. 2:17 பாருங்க, அவர் அவனை பார்த்து சொல்லுவார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக. இந்த தீர்க்கதரிசி அவர் எப்படி வச்சிருக்காரான் தெரியுமா? காவலாளனாக, ஒரு வாட்ச்மேன். அவருக்கு டியூட்டி என்ன தெரியுமா? இந்த மக்கள் கோட்டையில் நின்று காத்து கொண்டு இருக்கணும். ஏதாவது எதிராளிகளோ வேற யாராவது உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா எக்காலம் ஊதி மக்களை எச்சரிப்பது தான் இந்த காவலாளனின் ஒர்க்கு. இப்போ இவர் சொல்றார், இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இருக்கணும்? காவலாளனாக இருக்கணும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த எசேக்கியேல் மேலே வைக்கிறாரு. காவலாளனாக இருப்பது சும்மா கிடையாது. அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆண்டவர் அவருக்கு டெமோ காட்ட சொல்கிறாரு. சில சமயம் நம்ம ரொம்ப ரொம்ப பேசிட்டே இருப்போம், இங்கே காது வாங்கி அந்த காதோடி போயிடும். சில சமயம் புரிந்து கொள்ள திராணி இருக்காது, ஆனால் அதை செய்து காட்டும்போது ஈஸியாக புரிந்து கொள்வார்கள், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதனால இவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீ சில செய்முறைகளை அவர்களுக்கு செய்து காட்டு. முதல்ல சொல்லுவார், நீ 390 நாட்கள் உன் வலது பக்கமாக இடது பக்கமாக படுத்து கொள்ளணும். 390 நாட்கள். அதுக்கு பிறகு வலது பக்கமாக 40 நாள் படுக்கணும். இது எதை காட்டுகிறது என்றால், 390 வருடங்கள் இஸ்ரவேல் செய்த பாவத்துக்கும் 40 நாட்கள் 40 வருஷம் யூதர்கள் செய்த பாவத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ பாருங்க, எத்தனை வருஷமா கர்த்தரை நோகடித்து கொண்டே வந்திருக்கிறாங்க. 390 + 40. அப்படி அவ கர்த்தர் சொல்லுவார், நான் ஒன்று கயிறுனால கட்டிடுவேன், நீ ஒரு பக்கம் மறுபக்கம் மாறி படுக்க முடியாது. காவலாளனாக இருப்பது ஈஸி இல்லைங்க, கட்டப்பட்டு. ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வைக்கிறாரு. நான் சொன்னது எப்படியாவது என் மக்களை போய்
சேர்ந்துடணும். என் மக்கள் எப்படியாவது திருப்பி கொண்டு வரப்பட வேண்டும். அதனால நான் இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் என்ன செய்வேன், அவங்க வேலையை கரெக்டாக செய்ய வைப்பேன். அப்போது அவரும் அதே மாதிரி செய்கிறார். அடுத்தது சொல்லுவார், இந்த மாதிரி நீ இருக்கும்போது மனித கழிவினால் ஒரு வரட்டியை உண்டாக்கி சாப்பிடணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்பத்தை உண்டாக்கி நீ சாப்பிடணும். அப்போ எசேக்கியேலுக்கு தாங்க முடியாது. சொல்லுவார், நான் சின்ன வயதுலேருந்தே ரத்தத்தில் உள்ள மாம்சத்தையோ நெருங்குண்டு செத்ததையோ நான் சாப்பிட்டதில்லை. ப்ளீஸ் இந்த இதில் மட்டும் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், ஓகே, அப்போனா சாணியினால் செய்த வரட்டியினால் உனக்கு அப்பத்தை உண்டாக்கி சாப்பிடு. இதையெல்லாம் அவங்க பார்க்குறபடி நீ என்ன செய்யணும், செய்து காட்டணும். எசேக்கியேலும் அப்படியே செய்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் இஸ்ரவேலின் அப்பம் என்கிற ஆதரவு கோலைனா முறிக்க போகிறேன். அவங்க சாப்பாடை விசிறத்தோடு சாப்பிடுவாங்க, தண்ணியை தத்தளிப்போடு குடிப்பார்கள். ஒரு எச்சரிக்கையின் செய்தி, தாங்க செய்கிற பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் செய்தி அவர்களுக்கு சொல்லு. அப்போ இவரும் அதே மாதிரி செய்து காட்டுவார். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 5வது இதில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ஏன் இப்படி இந்த மக்களை தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் 5:7 பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளில் நடவாமல் என்னை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்கள் படியாவது நடவாமல் போனபடியினால், அதாவது இவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை விட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க அதிகமாக இருந்தால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ அவங்களுடைய கட்டாயத்தினாலேயோ இவங்க என்ன செய்திருக்கலாம், சோரம் போயிருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, அதிகமாக இருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் ரொம்ப மனத்தாங்களோடு சொல்கிறாரு, அந்த புறஜாதிகள் செய்கிற நீதி நியாயத்தை கூட நீங்கள் செய்யலையப்பா. அவங்க செய்கிற நீதி நியாயங்கள் தெய்வத்தை அறியாம புற தெய்வங்கள் பொய்யான தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வருகிற அவங்க நீதி நியாயத்தை கூட நீங்கள் செய்யலையே. அப்போ அவர் எவ்வளோ மன கஷ்டப்பட்டு அவர்களை எச்சரிக்கிறார். அவர் சொல்கிறாரு, அருவழுக்கப்பட்ட காரியங்களை நீ செய்தா, என் பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன செய்தா, பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டாய். அதனால் நான் என்ன பண்ணுவேன், 1/3 உங்களை பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் சாகடிப்பேன். 1/3 என்ன பண்ணுவேன், பட்டயத்தினால் சாக செய்வேன். 1/3 உலகமெங்கும் சிதறி போக செய்வேன். 13வது வசனம் 5:13 சொல்லுகிறார், இப்படி என் கோபம் நிறைவேறும், நான் இனிமே அவங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன், இதை என் மக்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் சொல்றாரு, கர்த்தர் என் பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாக்கி போட்டார்கள். ஒருவேளை எசேக்கியேல் நினைச்சிருக்கலாம், இவ்வளோ பெரிய இதமா இவங்களை ஏன் தண்டிக்கிறாரு. அப்போ கர்த்தர் எசேக்கியேலுக்கு நியாயப்படுத்தும்படியாக ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். நம்ம 8வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், எசேக்கியேல் அவருக்கு வீட்டில் இருக்கிறாரு. இஸ்ரவேலின் மூப்பர்கள் கொஞ்சம் பேர் அவருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒருவேளை செய்தி என்னப்பா என்ன விசேஷம் அப்டேட் கேட்க வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை எசேக்கியேல் கூட நினச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை இங்கே இப்படி இல்லையோ, அப்போ தான் கர்த்தர் ஏமாந்து போயிடாதப்பான்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அவருடைய கரம் எசேக்கியேலை பிடித்து என்ன செய்து எருசலேமின் ஆலயத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. அந்த ஆலயத்தில் அவர் வந்து கொண்டு விடுற இடத்திலே என்ன இருக்குன்னு சொன்னால், எரிச்சலான ஒரு விக்கிரகம். பலிபீடத்தின் வாசலிலே ஒரு எரிச்சலான விக்கிரகம் இருக்கிறது. கர்த்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சுவரில் அந்த சுவரில் ஓட்டை போட்டு நீ பாரு. அவர் ஓட்டை போட்டு பார்க்கும்போது ஆலயத்துக்கு உள்ளால் அவங்க என்னென்ன அருவருப்புகள் செய்தாங்களோ அதை கர்த்தர் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 10வது பாருங்க, 10லேருந்து அப்படி வாசிப்போம். நான் உள்ளே போய் பார்த்தபோது அவர் என்ன பார்க்குறாரு, சகல விதமான ஊரும் பிராணிகள், பலவிதமான மிருகங்களின் சொரூபங்களை என்ன அந்த சுவரில் தீட்டப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, நிறைய கோயில்கள் போகும்போது நம்ம பிற
சமய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அந்த இது ஃபுல்லாகவே அந்த கோயிலுக்குள்ளே எல்லாமே சித்திரமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அப்படி தானே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கிறார். அதை காட்டும்போது அடுத்தது சொல்கிறாரு, அவங்களுடைய 70 மூப்பர்கள் என்ன செய்கிறாங்களா, அந்த சொரூபங்கள் முன்னால் என்ன செய்துட்டு இருக்காங்க, தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். மூப்பர்கள் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தேவன் வாழுகிற பரிசுத்தமான ஸ்தலம், அவர் மகிமை நிறைந்த ஸ்தலம். அங்கே என்ன செய்கிறாங்க, பிற தெய்வங்களின் வழிபாடுகள் நடக்கிறது. 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் மிகவும் கஷ்டத்தோடு சொல்லுகிறார், மனுபுத்திரனே, அவர் செய்கிறதை காண்கிறாயா, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற, அதாவது நாங்கள் இருக்கவே முடியலை, என்னை துரத்தி விடுகிற அளவுக்கு அவங்க செய்கிற அந்த அவலட்சணமான காரியத்தை பார்க்கிறாயா. ஆலயத்துக்குள்ளே என்னது, அருவருப்பு. அங்கே கர்த்தரால் இருக்க முடியலை, அவர் துரத்தி விடப்படுகிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நினைப்போம், ஒருவேளை என் வீட்டில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இல்லையே. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கர்த்தரை புறக்கணிக்கிற காரியம் இருக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனாலும் கூட நாள் பார்க்கிறோம், இப்போவும் நட்சத்திரம் பார்க்கிறோம், ஜாதகம் பார்க்கிறோம், கல்யாணம் வச்சா நிறைய, அதாவது சில சபையை சார்ந்தவர்கள் பார்க்காம இருக்கலாம், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்காம இன்விடேஷன் அடிக்க மாட்டாங்க. அவங்க கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்னா சில விதமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்திருப்பார்கள். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு பொருளுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை கூட கர்த்தர் மேலே இல்லை. அவங்களுக்கு கர்த்தர் புறக்கணிக்கப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ தடவை கர்த்தரை நாம் புறக்கணிக்கிறோம். அடுத்ததும் சொல்கிறாரா, அடுத்ததை பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா கொஞ்சம் ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்காங்க, தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்மூஸ் ஒரு ஃபர்டைல் காட், ஒரு நல்ல விளைச்சலை தருகிற ஒரு புற தெய்வம். மெசபத்தோமியா, சிரியா இந்த மாதிரி நாட்களில் வணங்கப்பட்ட ஒரு தெய்வம். அப்போ அந்த தெய்வத்துக்காக இவங்க ஒரு திருவிழா எடுப்பாங்க, எப்படின்னா துக்கித்து அழுகிற ஒரு திருவிழா. அதை என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அந்த தம்மூசுக்காக இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்மை ஆசீர்வதிப்பவர் யார், நம்ம வாழ்க்கையில் வளமையை தருகிறவர் யார்? இம்மட்டாய் கொண்டு வந்த தேவனை புறக்கணித்து பிற தெய்வங்களுக்காக பிற மதத்தினர் செய்கிற சகல சடங்காச்சாரியங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்கிறோமே. கர்த்தருடைய பிரசனம் அங்கே இருக்குமா? கர்த்தருடைய பிரசனம் அங்கே இருக்காது. அடுத்ததும் காட்டுற இன்னும் அருவருப்பை பாரு. அப்படி பார்க்கும்போது புருஷர்கள் ஒரு 25 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்திற்கு நோக்கி பலிபீடத்திற்கு அவர்கள் முதுகை காட்டிக்கொண்டு சூரியனை நமஸ்கரித்தார்கள். எவ்வளோ ஒரு வருத்தப்படக்கூடிய காரியம். கடவுளுக்கு என்ன செய்கிறாங்க, முதுகை காட்டுகிறார்கள். இது என்ன காட்டுகிறது, கர்த்தரை எவ்வளவா அவமானப்படுத்துகிறார்கள், கர்த்தரை எவ்வளவாய் கேவலப்படுத்துகிறாங்க. கர்த்தரை புறம்பாக வைத்து பலவிதமான காரியங்கள், கர்த்தர் மகிமைப்படாத காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றோமே. கர்த்தர் பிரசனம் இருக்காது. இது நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக வருகிறது. எத்தனையோ தடவை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் தப்புன்னு தெரியும், ஆனாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவோம். கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுகிறவர். வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவோம். எத்தனையோ மூலைகள், கன்னி மூலை, ஈசானி மூலை, வாயு மூலை, அக்கினி மூலை. இப்போ நான் இதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. அப்போது ஒரு சகோதரிகிட்ட சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படி கேட்கும்போது சொன்னது, வாயு மூலை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா வாயு மூலையில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்களாம். அதாவது காற்றுல பறக்கிறது மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங், டக்கு 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 டக்குன்னு வித்துருமா. அப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் மனிதன் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களை நம்பி நம்ம இவ்வளவாய் கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம எத்தனை நேரம் முதுக காட்டுகிறோம். கர்த்தர் காட்டுகிறார். அந்த அருவருப்பெல்லாம் காட்டிக்கிட்டு 9வது அதிகாரத்தில் சொல்லுவார், நான் இவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் காணவில்லை. ஏன்னா வெளிப்புறம் எப்படி ஆலயம், தேவன் தங்குகிற பரிசுத்தமான ஆலயம், வெளிப்புறம் நம்மள மாதிரி பரிசுத்தவான்கள்
கிடையாது. வெளிப்புறம் பரிசுத்தமா இருக்கிறது, உள்ள அங்க தேவனுடைய பிரசன்னம் இல்லை. அருவருக்கத்தக்க பல காரியங்கள். அப்படின்னு சொல்றாரு, அவங்க எனக்கு பார்க்க மாட்டேன் நினைச்சிருக்காங்க, ஆனா என் கண்கள் இவர்களை தப்ப விடாது. 9ஆம் அதிகாரம் தொடக்கத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சங்கரிக்க கூடிய விசாரிப்புக்காரர்களை கூப்பிடுங்க, இவங்களை எல்லாம் நான் சங்கரிக்க வேண்டும். அப்போ 6 புருஷர்கள் இவன் தரிசனத்துல பார்க்கறான், வெட்டுகிற ஆயுதங்களோடு வர்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் கர்த்தர். அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசன கடைசியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல 6லேருந்து, முதியோரையும் வாலிபர் கன்னிகைகள் குழந்தைகள் ஸ்திரீகளை சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று சொன்னார். அந்த சங்காரம் எங்கே தொடங்குது தெரியுமாங்க? கர்த்தர் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில். அவர் சொல்லுவார், நகரமெங்கும் போய் நீங்கள் ஒருத்தரை விட்டுறக்கூடாது, எல்லாரையும் சங்கரிக்கணும். ஆனால் அது எங்கேருந்து தொடங்கணும் தெரியுமா? என் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம நிறைய நாளில் பெரிய எச்சரிப்பின் செய்திகளோ ஏதாவது நமக்கு சொல்லி தரும்ப நம்ம என்ன நினைப்போம்? யாருக்கோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம பெரிய பரிசுத்தவான்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இதை தொடங்குங்க, யாரையும் விட்டு விடாதீர்கள், அப்படிதான் என் கோபத்தை ஆற்ற போகிறேன் அப்படி என்று சொல்றாரு. ஏன் தெரியுமா? அந்த அவர்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெரிது, என்னால் தாங்க கூட முடியாததா இருக்கிறது அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நம்ம அப்போ இவ்வளவு கோபப்படுறதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேலர்களை எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? இன்னைக்கு ஆவிக்குரிய நம்மளையும் கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சொல்றாரு எசேக்கியேல் கிட்ட, கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாத்தீங்க, 16:4, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேர் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். பிறப்பே எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிறக்கும்போது தொப்புள் கொடியை தான், பிறந்த பிள்ளை பிறந்தோடனே தொப்புள் கொடியை தான் கட் பண்ணுவாங்க. தொப்புள் கொடியை கூட கட் பண்ண யாரும் இல்லை, பிள்ளையை துடைக்கவோ குளிப்பாட்டவோ யாரும் இல்லை. அருவருக்கப்படத்தக்கதாய் வெளியில் வீசப்பட்டு வெளியில நீ கிடந்தாய். நம்மளும் அப்படிதானங்க ஒரு காலத்தில் இருந்தோம். நம்ம நினச்சி பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கை மிந்தி எப்படி இருந்தது? அடுத்தவங்க பிரியப்படுற மாதிரி இருந்ததா? அடுத்தவர்கள் நம்மை மெச்சிக்கொள்கிற வண்ணம் இருந்ததா? அப்படி இல்லையே. ஆனால் கர்த்தர் நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, ஆராதனை முழுக்க நம்ம அதை தான் பார்த்தோம். அவருடைய கண்கள் நம்மை கண்டதே. அப்போ தான் சொல்கிறார், இதே மாதிரி தான் எருசலேமே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீ அருவருக்கப்படத்தக்கவளாய் நீ தெருவில் கிடந்த. அப்பந்தான் நான் என்ன செய்தேன்? 6ஆம் வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற செய்தி இதுதாங்க. நீ உன் பாவத்தில் ஒரு ரத்தத்தில் அருவருப்பாய் கிடந்தா, உன்னை யாரும் கண்டுக்கல, உன் மேலே மனந்திறங்கி நான் வந்தேன், உன்னை எடுத்தேன். நான் எடுத்து என்ன சொல்லுகிறேன்? நீ பிழைத்திரு என்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து வாஸ்து அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா? அவளை குளிப்பாட்டி அவளுக்கு நல்ல ஆடைகளை இப்பெல்லாம் வளர செய்கிறாரு. வளர்ந்து பெரிய சௌந்தரியம் உள்ளவளாய் ஆகியாச்சு. அந்த தேசம் பெரிய சௌந்தரியம் உள்ளவளாய் ஆகியாச்சு. அவர் எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறார் தெரியுமா? தலைக்கு நெத்தி சூட்டி போடுகிறாரு, கழுத்துக்கு நெக்லஸ், கையில் பிரேஸ்லெட்டு,
செயின். அவளுக்கு என்ன செய்கிறாரா, மெல்லிய புடவையை உடுத்தி பட்டினால் ஆன சால்வையை மூடுகிறாரா, அழகா அலங்கரித்து விட்டார். சொல்றார், நீ பெரியவளாகியாச்சு, அழகாயாச்சு, ஆனாலும் பருவ காலம் நெருங்கி இருக்கு, ஆனாலும் நீ என்ன செய்கிற, உன் அவமானமாய், அதாவது நீ மூடிக்கொள்ளவில்லை. அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா, என் வஸ்திரத்தால் உன்னை மூடினேன். கர்த்தருடைய நேசத்தினால் நம்மை மூடினாரே, அவருடைய ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்தார், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தால் நம்மளை அலங்கரித்து அழகாய் வளர்த்தி எடுத்தாரு. ஆனா என்ன செய்தாங்க தெரியுமா, அவங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, உன் அழகினால் நீ பெருமை பாராட்டி நீ என்ன செய்த, சோரம் போனாய். உன் அழகினால் நீ என்ன செய்ய ஆரம்பிச்சுட்ட, வேசித்தனம் பண்ண ஆரம்பித்து விட்டாய். இந்த வேசித்தனம் எதை காட்டுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஏன்னா அவர் சொல்லுவாரு 16:8 கடைசியில் அவர் சொல்லுவார், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணினேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். ஒரு திருமண பந்தம் அது, நீ எனக்கு நான் உனக்கு அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது தான் நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாய், வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாய். பக்கத்தில் அவர் சொல்கிறாரு, அது எவ்வளவு அவங்க பிற தெய்வங்களை வழிபட்டிருப்பாங்கன்னா, அவர் வாசிக்கும்போது சொல்கிறாரு, நீ எகிப்தில் போய் வேசித்தனம் பண்ணினா, சமாரியாவுக்கு போனா, பெலிஸ்தியாவுக்கு போனா, கல்தேர் தேசம் வரைக்கும் நீ எட்டுன. அதாவது எங்கெங்கெல்லாம் பிற தெய்வம் அருவருப்பான வழிபாடுகள் இருக்கிறதோ அது எல்லாம் என்ன செய்து கொண்டாய், நீ எடுத்து கொண்டாய், வேசித்தனம் பண்ணினாய். அதில் ரொம்ப அதாவது நம்ம ரொம்ப உணர்வுடைய செய்கிறது என்னன்னா 16:33 பாருங்க. அவர் சொல்லுவார், நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஒரு விபச்சாரிகிட்ட போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நீ என்ன செய்கிற தெரியுமா, உன் கூட விபச்சாரம் பண்ண வருவதற்காக வருகிறவர்களுக்கு நீ பணம் கொடுத்து கூப்பிடுற, அது இல்லை பரிசு. ஓகே, அவங்களுக்கு நீ பரிசுகளையும் வெகுமதிகளையும் கொடுத்து. அப்போ எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு பாவத்துக்குள்ளால துணிகரமாக இந்த எருசலேம் நின்றுக்கும். இன்னைக்கு நம்மளே அநேக பேர் அப்படிதானே. கர்த்தர் தருகிற, அவர் சொல்றாரு, நான் உன்னை பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரித்தேன், அந்த நகைகளே கொண்டு நீ ஆண் சுரூபங்களே செய்தார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்த ஆசீர்வாதமே கர்த்தரை விட்டு நாம் வழி விலக அநேக நேரம் இருக்கிறது. அப்படி தானே. சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் அன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு வேலையாக இருக்கும், ஓவர் டைமாக இருக்கும், அதுக்கு பின்னுக்கு தான் ஓடுவோம், ஆலயத்திற்கு வர மாட்டோம். கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் தந்தாரோ அதில் ஒரு மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரை நம்ம நினைக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ உன் இளம் பிராயத்தில் உன் பிறப்பில் நீ கடந்த நாட்களை நீ மறந்து போனாய். இன்னைக்கு நம்மளும் அநேகர் அப்படி தானங்க. முதல்ல நம்ம சொல்லுமே, கர்த்தர் நம்ம தேவையில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தருக்கு என்னெல்லாம் செய்து நம்ம சோப்படிக்க முடியுமோ எல்லாம் செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அழகுபடுத்தி ஒரு நிலைக்கு வரும்போது அந்த பழைய நாட்களை நம்ம என்ன செய்வோம், மறந்து போவோம். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இவ்வளவா என்னை மீட்டு கொண்டு வந்தாரேன்னு சொல்லுகிற அந்த அன்பை என்ன செய்வோம், நம்ம மறந்து போய்விடுவோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை, ஏன் திறமை, ஏன் படிப்பு, ஏன் பதவி, ஏன் வசதி என்று நம்ம அதையே நம்ப போகும்போது கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம், அவமானப்படுத்துகிறோம். கர்த்தர் அதை குறித்து அங்கலாய்க்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு தந்த எல்லா மேன்மைகள் நிமித்தம் நீ என்ன மறந்து போனாய். அப்போ சொல்லுவார், நீ எனக்கு எப்படி செய்தியோ அதே போல் நான் என்ன செய்வேன், உன் கூட நான் பண்ணின உடன்படிக்கையை முறித்து போடுவேன். 16:60 பாருங்க. ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். 63 நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவர் இப்போ கடைசியில் என்ன சொல்றாரு, நீ செய்ததுக்குள்ள தண்டனை எல்லாம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் நான் உன்னை அப்படியே
கைவிட்டுற மாட்டேன். கர்த்தருடைய அன்பும் அவருடைய உண்மைத்தனம் மட்டும்தாங்க நம்ம நிலைநிற்க செய்கிறது. இல்லைன்னா என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். அவர் உடன்படிக்கையில் மாறாதவர். அவர் நம்ம மேலே தெரிந்து கொண்ட அந்த அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டித்து டிசிப்ளின் பண்ணுவார் நம்மள. ஆனால் ஒரு நாளும் கைவிட்டு விடவே மாட்டார். நம்ம இன்னைக்கு பார்த்தோமே ஆராதனை, கடைசி வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அதனால தான் சொல்றாரு 18:23 ஏன் கைவிட மாட்டார்னா, துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவேனும் எனக்கு பிரியமா? உன் பாவத்திலே நீ செத்து போறது எனக்கு பிரியமா இருக்குமா? இல்லை. அவர் சொல்றாரு, நீ ஏன் சாக வேண்டும்? நீ மனம் திரும்பி பிழைத்திரு. இதுதாங்க அவர் நம்ம மேல கொண்ட அன்பு. எத்தனையோ முறை எச்சரிக்கப்படுகிறோம், எத்தனையோ முறை தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் அவர் மேல் நம்ம மேல கொண்ட அன்புல ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கேட்கிறார், நீ ஏன் சாகணும்? உன் சாவு எனக்கு இல்லப்பா. துன்மார்க்கன் அப்படியே செத்து போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. நீ வாழ்ந்திருக்க வேண்டும், நீ பிழைத்திருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். அதனால தாங்க நம்ம இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். அவரது அன்பினால் மாத்திரம் நாம் நிலை நிற்கிறோம். அவரது உண்மை தத்துவத்தினால், உண்மைத்துவத்தினால் மாத்திரமே இன்னைக்கு நம்ம நிலை நிற்கிறோம். அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு அவர் சொல்லுவாரு, என் பிள்ளைங்களை இஸ்ரவேல் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இஸ்ரவேலர்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள் சரியில்லை, அதனால என் ஆடுகளை இனி நானே மேய்ப்பேன், என் ஆடுகளை நானே விசாரிப்பேன், என் ஆடுகளை நானே விசாரித்து மடக்குவேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 12-14 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவார். ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த ஆட்டை தேடி தான் போவான். அது சாதாரணமாக ஏதோ வழி தப்பி போன ஆடு கிடையாது, சிதறி போன ஆடு. ஊர்லெல்லாம் ஆடு மேய்க்கதை பார்த்துருக்குறீங்களா? 100-200 ஆடெல்லாம் கூட அந்த மேய்ப்பை கடைசியில் தான் ஒரு கம்பை வச்சுட்டு போவார். ஏன்னா எதுவும் வழி விலகி மிஸ் ஆகி போயிடக்கூடாது. அப்படியும் அவருக்கு கண்ணை தப்பி ஓடுன திமிர் பிடிச்ச ஆடு தான் இந்த ஆடு. ஆனாலும் கர்த்தர் அதை விடலை, அவர் தேடி போனார். அவர் சொல்றாரு, அதை தேடி கண்டுபிடிக்கும் போது 99 ஆடுகளை காட்டிலும் சந்தோஷப்பட மாட்டாரோ? அதுபோல தான் பரமபிதா ஒருவரும், சிறியவரில் ஒருத்தர் கூட கெட்டு போகிறது பரமபிதாவுக்கு இஷ்டம் இல்லை. இவ்வளவு ஒரு அன்பான தெய்வத்தை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அப்போ ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொன்னார், அவங்களுக்கு வர தண்டனைகளை குறித்து சொன்னார். அதனால இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு மனமடைந்து போயிருப்பாங்க. இருக்கிறதோ சிறைப்பட்டு போன ஒரு அந்நிய தேசம், வருகிற செய்தியெல்லாம் இப்படி இருக்கிறது, அவர்கள் தொய்ந்து போயிருப்பார்கள். அப்பதான் முடிவாக அவர் ஒரு ஹோப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஒரு மீட்பின் செய்தி அவர்களுக்கு சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த வேத பகுதி தான் அந்த 37ஆம் அதிகாரம். இப்பொழுது எசேக்கியேலை எங்க கொண்டு போறாருன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு விடுகிறார். அது எங்க இப்படி ஃபுல்லாவே எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. அதாவது அந்த மாம்சம் மக்கி போய் வருஷக்கணக்கா அங்கே கடந்து எலும்பு கூட என்னவாயிடுச்சான், மிகவும் உலர்ந்தது. ரொம்ப பழைய எலும்பு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி ஓட்டையாக பார்த்துருக்கீங்களா சில எலும்புகள்லாம்? அப்படி ரொம்ப மக்கி உலர்ந்த எலும்புகள். அப்போ கேட்குறாரு, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? அப்போ எசேக்கியேல் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியும்ப்பா, என்ன விட்டுருங்க, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை. எசேக்கியேல் ஒரு வார்த்தை கூட கேட்கல, அந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆவி உள்ள வரட்டும், தசைகள் நரம்புகள் எல்லாம் திரும்பவும் வரட்டும். அதுபோல எல்லாமே திரும்ப வருகிறது, ஆனாலும் மதர்களுக்குள் உயிர் இல்லை. அப்படின்னு சொல்லுவாரு, ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. 4 திசையிலிருந்து ஆவி உள்ள நெருங்கும் போது இந்த எலும்புகள் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஸ்கெலிட்டன் நாட்டு கிடக்கல, எலும்பெல்லாம் அங்கங்கே அந்தந்த எலும்புகள் அதனுடைய எலும்புகளோடு வந்து ஒட்டி கொண்டது. தசை வந்தது, நரம்பு வந்தது, ஆவி வந்ததால் உயிரடைந்து அவங்க மனித கூட்டமாக எழும்பி நிற்கல, அவர்கள் எழும்பி நின்றது சேனையா எழும்பி நின்றார்கள். எப்படி ஒரு போர் வீரனை போல இந்த உலகத்தை ஜெயிக்கிற, பாவத்தை ஜெயிக்கிற ஒரு போர் வீரனா எழும்பி நின்றாங்க. அவங்க அதில் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் சொல்லிச்சு, நாங்கள் அறுப்பு
வெறுப்புண்டு போனோம், நாங்கள் மடிந்து போனோம் இருக்கும்போது கர்த்தருடைய ஒரு நம்பிக்கையின் செய்தி வருகிறது. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 12வது வசனத்திலிருந்து பாருங்க. அவர் சொல்றாரு, இதோ என் ஜனங்களே, உங்களை நான் எங்கிருந்து எடுக்கிறேன் தெரியுமா? பிரேத குழியிலிருந்து எடுக்கிறேன். முடிஞ்சு மொத்தமா அடக்கம் பண்ணியாச்சு. பிரேத குழியிலிருந்து நான் உங்களை தூக்கி எடுத்து என்ன சொல்ற தெரியுமா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பீங்க, உங்க சொந்த தேசத்துக்கு நான் உங்களை திருப்பி கொண்டு போவேன். நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிந்தது இஸ்ரவேல் யூதான்னு 2ஆ பிரிஞ்சிச்சு. அவர் சொல்லுவாரு, இனி 2 தேசம் இல்லை, ஒரே தேசம், உங்க சொந்த தேசத்துக்கு நான் உங்களை திருப்பி கொண்டு போவேன், பிரேத குழியிலிருந்து எடுப்பேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தினால் மரித்து போயிருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பிடிவாதமான பாவ குணங்களால், கர்த்தருக்கு விருப்பமில்லாத குணங்கள், கர்த்தர் அருவருக்கத்தக்க கூடிய காரியங்கள், கர்த்தரை புறம்பாக்கி போடக்கூடிய காரியங்கள், இப்படி எதில் மூர்க்கத்தனமாக இருந்தாலும் அவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும். எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம மனம் திரும்பி வருவோம் என்றால் அவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்கு நான் தருவேன். பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மை அவர் சிங்காரம் பண்ணி நம்மை எழுந்திருக்க பண்ணினார். இந்த உடைந்த மண் பாண்டங்களுக்குள் அவருடைய பரிசுத்த ஆவியை வைத்தார். ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பி இன்னைக்கு நம்மளை ஒரு சேனையா எழும்பி நிற்க பண்ணினது அவர் நம்மேல் கொண்ட அன்பு மாத்திரம். பவுல் அழகாய் சொல்லுவார், கர்த்தர் என் மேல் கொண்ட கிருபையை நான் விருதாக்குவதில்லை. இன்னைக்கு எத்தனையோ முறை நம்ம கேட்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறோம், சபையில் கேட்கிறோம், படிக்கிறோம். எத்தனையோ முறை நமக்கே தெரியும் நான் தப்பு செய்கிறேன், ஆனாலும் கடினமாக இருக்கிறோம் அல்லவா? அந்த கடின இதயம் இன்னைக்கு உடைப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் இரத்தத்தில் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக, சாவுக்கு ஏதுவாக கிடக்கிற உன்னை கண்டு பிழைத்திருன்னு சொல்றாரு. நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்க ஏன் சாகணும், பிழைத்திருங்கள். அதற்கு ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க செய்யணும், மனம் திரும்பினால் போதும், நொறுக்கப்பட்டா மட்டும் போதும், அவர் அவருக்கு இஷ்டத்துக்கு வணைந்து கொள்வார். ஆனால் அவர் கரத்தில் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா? உணர்வடைய கர்த்தர் கூப்பிடுகிறார், நீங்க வாங்க, நான் உங்களை உருவாக்குவேன். அவர் சொல்ற நம்ம இந்த உலகத்தில் செத்து மண்ணோடு மடிந்து போக பிறந்தவர்கள் அல்லங்க. இந்த மண்ணோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போகவில்லை, அதற்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கவில்லை. எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கும்போது நம்மை பிரித்தெடுத்தாரு. எதற்கு தெரியுமா? ஒரு நித்திய ஜீவனை தந்து, ஒரு நித்திய வாழ்வை தந்து. அவர் எங்க இருக்கிறார்களோ, இது உங்க சொந்த தேசம் இல்லை, உங்க சொந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு போவேன், நான் சொன்னேன், நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு தருகிறார். நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நம்ம இந்த பரலோகத்துக்கு உரியவர்கள். அந்த ராஜாதி ராஜாவோடு நித்திய ஜீவனை பற்றி நித்திய காலமாக அவரை துதித்து பாட பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ராஜரீக கூட்டம், அவருடைய சொந்த ஜனங்கள். உணர்வுடைய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பாவமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ பிழைத்திருக்க நாம் தயாரா? கர்த்தர் தாமே நம்மை அவருடைய அன்பில், நித்திய அன்பில் இடைக்கட்டி வழி நடத்துவாராக. ஆமேன்.